அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் அஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா ரசூலில்லாஹி அம்மா பஅத். கண்ணியத்திற்குரிய இறைவனின் நல்லடியார்களே, அல்லாஹ்வின் சாந்தியும் சமாதானமும் என்றென்றும் நம் அனைவர் மீதும் உண்டாவதாக. தொடர்ந்து ஹஜ்ரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வாழ்க்கை வரலாறுகளை ஒவ்வொரு பதிவில் தெளிவான ஆதாரங்களுடன் பார்த்து கொண்டு வருகிறோம். முந்தைய பதிவுகளை பார்க்காத சகோதரர்கள் அதனுடைய ஃபுல் பிளேலிஸ்ட்டை கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் தருகிறேன், செக் பண்ணி பார்த்து கொள்ளுங்கள். அருமையானவர்களை, கடைசி பதிவில் ஹலீமா சஅதியா ரதியல்லாஹு அன்ஹா அவர்களிடத்திலே முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பால் குடிக்கிறார்கள். 2 வருடங்கள் கழித்து ஆமினா ரதியல்லாஹு அன்ஹா அவர்கள்ட்ட ஹலீமா ரதியல்லாஹு அன்ஹா நபி அவர்களை எடுத்துக்கொண்டு வருகிறார்கள். ஆனாலும் நபி அவர்கள் இருந்த காலத்திலே ஹலீமா நாயகி கண்ட பரக்கத்தை நினைவு கூர்ந்து, இவரை விட்டுவிட்டால் நாம் அனுபவித்த பரக்கத்தெல்லாம் இல்லாமலாகிவிடுமே என்று கருதி ஆமினா ரதியல்லாஹு அன்ஹா அவர்களிடத்திலே வந்து, இப்படித்தான் இன்னும் சில காலம் இந்த குழந்தை என்னிடத்திலே இருக்கட்டும், ஏனென்று சொன்னால் இங்கே நகரத்திலே இருக்கும் பொழுது புதுவித நோய்கள் இந்த குழந்தையை பிடிப்பதற்கு வாய்ப்புகள் இருக்கின்றன. ஆகவே குழந்தையை இன்னும் என்னிடத்திலே தாருங்கள், நான் வளர்க்கிறேன் என்று கூற ஆமினா ரதியல்லாஹு அன்ஹா விரும்பவில்லை. தொடர்ந்து வற்புறுத்தியதன் காரணமாக ஆமினா ரதியல்லாஹு அன்ஹா அவர்களும் நபி அவர்களை ஹலீமா நாயகியிடத்திலே கொடுப்பதற்கு ஒத்துக்கொண்டார்கள். பிறகு ஹலீமா நாயகி சந்தோஷமாக முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை தூக்கி கொண்டு தங்களுடைய சாத் கிளையார் இருக்கும் இடத்திற்கு வந்தார்கள். இன்னும் 2 வருடங்கள் ஹலீமா நாயகியிடத்திலே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வளர்கிறார்கள். இந்த சந்தர்ப்பத்திலே ஒரு ஆச்சரியமான நிகழ்வு நடக்கிறது. இமாம் இப்னு இஸ்ஹாக் தங்களுடைய சீராவிலே குறிப்பிடுகிறார்கள். அதிகமான மார்க்க அறிஞர்களுடைய கருத்து, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு 4 வயது இருக்கும் பொழுது இந்த ஆச்சரியமான நிகழ்வு நடந்தது. அது என்னவென்றால், ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சிறு பிள்ளைகளுடன் விளையாடி கொண்டிருந்த சந்தர்ப்பத்திலே ஹஜ்ரத் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் வந்து நபி அவர்களை மயக்கமுறச் செய்து நபி அவர்களை படுக்க வைத்து நெஞ்சை பிளந்து இதயத்தை வெளியே எடுத்தார்கள். இதயத்தை வெளியே எடுத்து அதிலிருந்து ஒரு துண்டை அகற்றிவிட்டு, இது ஷைத்தானுடைய புறத்திலிருந்து உங்களுக்குரிய பங்காகும் என்று சொல்லிவிட்டு அதை எடுத்து அகற்றிவிட்டார்கள். அதற்கு பிறகு தங்கத்தட்டியை எடுத்து வந்து அதிலே நபி அவர்களுடைய இதயத்தை வைத்து ஜம்சம் தண்ணீர் ஊற்றி கழுவினார்கள். அதற்கு பிறகு நபி அவர்களுடைய இதயத்தை நெஞ்சு கூட்டிலே வைத்து பதித்தார்கள். இந்த விடயத்தை பார்த்து கொண்டிருந்த அந்த சிறுவர்கள் ஓடோடி வந்து ஹலீமா நாயகியிடத்தில் முஹம்மது கது குத்தில, அவர் கொலை செய்யப்பட்டு விட்டார் என்று சொன்னதும் பதறி அடித்து ஹலீமா நாயகி ஓடி வந்து பார்த்தால் நபி அவர்களுடைய மயக்கம் தெரிந்திருந்தது. ஆனாலும் நபி அவர்களுடைய முகத்திலே மாற்றம் ஏற்பட்டிருந்ததை ஹலீமா நாயகி கண்டார்கள். அனஸ் ரலியல்லாஹு அன்ஹு ரிவாயத் செய்றாங்க, சஹீஹ் முஸ்லிம்ல வருது, ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் நெஞ்சை பிளந்து இதயத்தை வெளியே எடுத்து மீண்டும் இதயத்தை கழுகிய பின் உள்ளே வைத்து நபி அவர்களுடைய நெஞ்சு கூட்டை மூடினார்கள். அந்த நெஞ்சு பகுதி தைக்கப்பட்ட அடையாளத்தை நபி அவர்களுடைய அந்த நெஞ்சு பகுதியிலே நான் பார்த்திருக்கிறேன் என்று கூறுகிறார்கள். இதற்கு பிறகு ஹலீமா நாயகி பயந்து விட்டார்கள். இன்னும் இந்த குழந்தை என்னிடத்திலே இருந்தால் ஏதாவது ஆபத்து ஏற்படும் என்று கருதி உடனடியாக முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை தூக்கி கொண்டு மக்காவிலே வந்து ஆமினா ரதியல்லாஹு அன்ஹா அவர்களிடத்திலே ஒப்படைத்தார்கள். ஹலீமா நாயகியிடத்திலே 4 வருடங்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இருந்தார்கள். அதற்கு பிறகு ஆமினா ரதியல்லாஹு அன்ஹா அவர்களிடத்திலே ஹலீமா நாயகி நபி அவர்களை ஒப்படைத்தார்கள். கண்ணியமானவர்களை, இமாம் இப்னு சஅத் தபகாத்திலே இதை பற்றி தெளிவாக குறிப்பிடுகிறார்கள். இந்த சந்தர்ப்பத்தில் ஆமினா ரதியல்லாஹு அன்ஹா தன்னுடைய கணவர் அப்துல்லாவுடைய கபரை ஜியாரத் செய்ய விரும்பி முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களையும் தன்னுடைய அடிமை பெண் உம்மு ஐமன் இதேபோல் அப்துல் முத்தலிபையும் அழைத்து கொண்டு மதீனாவுக்கு சென்றார்கள். மதீனாவிலே 1 மாதம் தங்கிவிட்டு மீண்டும் திரும்பும் வழியில் ஆமினா ரதியல்லாஹு அன்ஹா அவர்களுக்கு கடும் நோய் ஏற்பட்டது, கடும் காய்ச்சல் ஏற்பட்டது. இது காரணமாக அவர்களுடைய மரணமும் இந்த சந்தர்ப்பத்திலே நிகழ்ந்தது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு 6 வயது இருக்கும் பொழுது தன்னுடைய அன்பு தாய் ஆமினா ரதியல்லாஹு அன்ஹா அபுவா என்ற இடத்திலே கடும் நோயின் காரணமாக மரணமடைந்தார்கள். அதற்கு பிறகு அந்த இடத்திலேயே ஆமினா ரதியல்லாஹு அன்ஹா அவர்களை அடக்கம் செய்துவிட்டு உம்மு ஐமனையும் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களையும் அழைத்து கொண்டு அப்துல் முத்தலிப் மக்காவுக்கு வந்து சேர்ந்தார்கள். பிறப்பதற்கு முன்னாலே தந்தையை இழந்தவர்கள் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பிறந்து 4 வருடங்கள் தாயுடன் இருக்கவில்லை, ஹலீமா நாயகியிடத்தில் தான் இருந்தார்கள். அதற்கு பிறகு 2 வருடங்கள் தான் நபி அவர்கள் தாயுடனே இருந்தார்கள். 2 வருடங்களிலே தாயுடைய மரணமும் ஏற்பட்டது. இதனால் அப்துல் முத்தலிபுக்கு மிகப்பெரிய கவலை ஏற்பட்டது. பிறக்கும் முன்னே என்னுடைய பேர குழந்தை தந்தையையும் இழந்து விட்டார், 6 வயதில் தாயையும் இழந்து விட்டார். ஆகவே இந்த குழந்தையை நான் தான் சிறந்த முறையில் பராமரிக்க வேண்டும் என்று சொல்லி அப்துல் முத்தலிப் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை அரவணைக்க பராமரிக்க ஆரம்பித்தார்கள். தன்னுடைய பிள்ளைகளுக்கு கொடுக்காத அன்பை முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு கொடுக்க ஆரம்பித்தார்கள். எந்த அளவுக்கு என்றால்,
இமாம் இப்னு சஅத் தவகாத் எழுதுறாங்க, காபத்துல்லாவுடைய நிழலில் அப்துல் முத்தலிபுக்காக வேண்டி ஒரு விரிப்பு விரிக்கப்பட்டிருந்தது. அதிலே அவர் மட்டும்தான் அமர்ந்திருப்பார்கள். இவர் வரும் வரை இவருடைய பிள்ளைகள் அந்த விரிப்பை சுற்றி இருப்பார்கள். அப்துல் முத்தலிப் வந்ததும் அந்த சிறுவர்கள், அதாவது அப்துல் முத்தலிபுடைய குழந்தைகள் எழுந்து நின்று தந்தைக்காக வேண்டி மரியாதை செய்வார்கள். ஆனால் யாருமே அந்த விரிப்பில் அமரமாட்டார்கள். ஆனால் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மட்டும் அந்த விரிப்பிலே அமர்வார்கள். இதை பார்த்த அப்துல் முத்தலிப்புடைய பிள்ளைகள் நபி அவர்களை எழுப்பிவிட முயற்சி செய்வார்கள். இந்த விடயத்தை அப்துல் முத்தலிப் பார்த்துவிட்டால், அல்லாஹுக்காக வேண்டி என்னுடைய பேர குழந்தையை விட்டுவிடுங்கள், அவரிடத்திலே ஒரு தனித்தன்மை இருக்கிறது என்று சொல்லி நபி அவர்களை தன்னுடைய விரிப்பிலே அமர வைத்து நபி அவர்களுடைய முதுகையும் தடாவி விடுவார்கள். நபி அவர்களுடைய ஒவ்வொரு செயலையும் ஆசையுடன் கண்டு கழிப்பார்கள். இந்த சந்தர்ப்பத்தில் நபி அவர்களுக்கு 8 வருடமும் 2 மாதங்களும் 10 நாளும் ஆகியிருந்த சமயத்தில் அப்துல் முத்தலிபுடைய மரணம் ஏற்படுகிறது. அப்துல் முத்தலிப் சக்கராத்துடைய சந்தர்ப்பத்திலே தன்னுடைய பிள்ளைகளை அழைத்து அதிலே அபூ தாலிபிடத்திலே எனக்கு பிறகு முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை நீங்கள் தான் பராமரிக்க வேண்டும் என்ற பொறுப்பையும் கொடுத்துவிட்டு மரணமடைந்தார்கள். அப்துல் முத்தலிபுடைய மரணத்திற்கு பிறகு அபூ தாலிப் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை சிறந்த முறையிலே எப்படி அப்துல் முத்தலிப் தன்னுடைய பிள்ளைகளை விட பேர குழந்தையை அன்புடன் பார்த்துக் கொள்வாரோ, இதே போல அபூ தாலிப் தன்னுடைய குழந்தைகளை விட நபி அவர்களை கண்ணும் கருத்துமாக பார்த்து கொண்டார்கள். எல்லா சந்தர்ப்பத்திலும் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை அபூ தாலிப் கண்ணியப்படுத்திக் கொண்டிருந்தார். யாருக்காக வேண்டியும் நபி அவர்களை விட்டு கொடுக்காமல் இருந்தார். நபி அவர்களுக்கு 8 வயதாக இருக்கும் பொழுது அப்துல் முத்தலிபுடைய மரணம் நிகழ்கிறது. 8 வயதில் இருந்து நபி அவர்களுடைய 50வது வயது வரை கிட்டத்தட்ட 42 வருடங்கள் நபி அவர்களுக்கு மிகப்பெரிய பாதுகாப்பு அரணாக இருந்தவர் இந்த அபூ தாலிப். எல்லா சந்தர்ப்பத்திலும் நபி அவர்களை பாதுகாத்தார். நபி அவர்களுக்காக வேண்டி பிறரிடத்தில் இருந்து நட்பையும் சிலரிடத்திலிருந்து வெறுப்பையும் அபூ தாலிப் சம்பாதித்துக் கொண்டார். என்ன நடந்தாலும், யார் என்ன சொன்னாலும், யார் என்ன ஏசினாலும் நபி அவர்களை ஒரு கண் சிமிட்டும் அளவு கூட யாருக்காக வேண்டியும் அபூ தாலிப் விட்டுக் கொடுக்கவில்லை. இமாம் இப்னு அசாக்கிர் தங்களுடைய தாரீഖிலே பதிவு செய்திருக்கிறார்கள். ஜல்ஹுமா பின் உர்ஃபுதா என்பவர் கூறுகிறார், நான் மக்காவுக்கு சென்றிருந்த சமயம் மக்காவிலே கடும் பஞ்சம் ஏற்பட்டிருந்தது. இந்த சந்தர்ப்பத்தில் மக்கள் அபூ தாலிபிடத்திலே வந்து எங்களுக்காக வேண்டி மழை வேண்டி இறைவனிடத்திலே பிரார்த்தியுங்கள் என்று சொன்னார்கள். அபூ தாலிபை சுற்றி அதிகமான சிறுவர்கள் இருந்தார்கள். இந்த சந்தர்ப்பத்தில் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை அபூ தாலிப் தூக்கினார். ஜல்ஹுமா கூறுகிறார், அவருடைய முகம் மேகத்திலே மறையாத சூரியனுடைய பிரகாசத்தை போல இருந்தது. முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை தூக்கி நபி அவர்களுடைய முதுகை காபாவுடன் ஒட்டி வைத்து, யா அல்லாஹ் எங்களுக்கு மழையை தருவாயாக என்று அபூ தாலிப் பிரார்த்தனை செய்தார். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தன்னுடைய 2 கைகளின் மூலமாக அபூ தாலிபுடைய புஜத்தை பற்றி கொண்டார். இந்த சந்தர்ப்பத்தில் ஜல்ஹுமா கூறுகிறார், மிகப்பெரிய மழை மக்காவில் ஏற்பட்டது. எந்த சந்தர்ப்பத்தில் அபூ தாலிப் அந்த குழந்தையின் மூலமாக துஆ செய்தாரோ, வானத்திலே ஆங்காங்கே மேகங்கள் உருவாக ஆரம்பித்தன. இதன் காரணமாக கனமழை ஏற்பட்டு மக்காவிலே வெள்ளப்பெருக்கு ஏற்பட ஆரம்பித்தது என்று ஜல்ஹுமா கூறுகிறார். இந்த சந்தர்ப்பத்திலே நபி அவர்களை புகழ்ந்து அபூ தாலிப் ஒரு ஆச்சரியமான கவிதையை படித்தார். வஅபியது யுஸ்தஸ்கல் கமாமு பிவஜ்ஹிஹி சிமாலுல் யதாமா வஇஸ்மத்துன் லில் அராமில். அவர் அழகானவர் அல்லவோ, அவரை முன்னிறுத்தி நாங்கள் மழையை வேண்டுவோம். அவர் அனாதைகளுடைய அரணாக இருக்கிறார், விதவைகளுடைய பாதுகாவலராக இருக்கிறார் என்று அபூ தாலிப் நபி அவர்களை புகழ்ந்து ஒரு ஆச்சரியமான கவிதையை படித்தார். இதற்கு பிறகு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அபூ தாலிப் இடத்திலே வளர்கிறார்கள். தன்னுடைய 12 வயதை அடையும் பொழுது அபூ தாலிப் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை அழைத்து கொண்டு ஷாமுக்கு செல்கிறார்கள். இந்த பயணத்திலே தான் துறவி பஹீராவுடைய ஆச்சரியமான சம்பவம் நடைபெறுகிறது. இன்ஷா அல்லாஹ் அடுத்த பதிவில் இதை பற்றி தெளிவாக பார்ப்போம். முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வாழ்க்கை வரலாறுகளை தெளிவாக முழுமையாக அறியக்கூடிய கூட்டத்திலே அல்லாஹ் நம் அனைவரையும் சேர்த்தருள்வானாக. ஜஸாக்குமுல்லாஹு கைர். வஆகிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.